வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி பங்குனி உத்திரங்க. நான் அதிகாலையில் குளிச்சுட்டு சாமிக்கு விளக்கேற்றி வச்சாச்சு. விளக்கேற்றல இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று வாழ்க வளமுடன் என்று மனதில் நினச்சிக்கிட்டு நம்ம விளக்கேற்றி வச்சு இன்றைக்கி நாளை சிறப்பாக தொடங்கலாங்க. இன்றைக்கி பங்குனி உத்திரம். வாங்க இன்றைக்கி நாளை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால 5 புள்ளி வச்சு 3ல் முடிக்கணுங்க. இதை ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். முருகனுக்கு ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நம்ம ஸ்டார் போட்டு கோலத்தை ஆரம்பிக்கலாம். இதை மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு இன்றைக்கி கோலம் போட போகிறேங்க. இந்த ஸ்டார் போட்டதுக்கப்புறம் அதிலே ஒரு தாமரை போடலான்னு ஒரு ட்ரை பண்ணி அது ஒரு வேறு டிசைனில் வந்துருச்சு. இருந்தாலும் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருந்ததுங்க. கடைசியாக கோலத்தோட அவுட்புட் பாருங்கள். சூப்பராக கலர் கொடுத்து செம்மையாக வந்துருச்சுங்க கோலம். வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு இந்த மாதிரி கலர் பண்ணி பார்த்தா மனசுக்கு ஒரு நிம்மதியாக ஒரு ஆறுதலாக இருக்குங்க. கோலத்தோட அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி வாசலில் சிறப்பாக ஒரு கோலம் போட்டாச்சு. அவுட்புட்டும் செம்மையாக வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம விநாயகர் கோயிலில் ஒரு கோலம் போட போகிறோங்க. 3 சிம்பிளாக ரங்கோலினா ஒரு 3 புள்ளியை வச்சு ஸ்டார்ட் பண்ணால் அதை சுற்றி போட்டு ஒரு பெரிய கோலம் ஆக்கிடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் 3 புள்ளி வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அதை சுற்றி போடும்போது ஒரு கோலம் சிறப்பாக பார்க்க அழகாக வந்துருச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி கோலம்லாம் ட்ரை பண்ணி போடுங்க. அதுவும் இல்லாத நம்ம கோலம் பச்சரிசி மாவு கலந்து போடுறதுனால அது எறும்புக்கும் உணவாக மாறுதுங்க. நான் டெய்லியும் கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்ப்பேன். அங்கே எறும்புகள் அந்த மாவை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றத நான் டெய்லியும் பார்ப்பேன். முடிஞ்சால் ஒரு வீடியோவில் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ரங்கோலி கோலம் அழகாக வந்துருச்சு. இதை மாதிரி சின்னதாக ரங்கோலி போட்டு அது கொஞ்சமாக சிம்பிளாக கலர் கொடுத்து பார்த்தாவே அழகாக இருக்குங்க. மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி பங்குனி உத்திரங்கிறனால சிம்பிளாக கலர் கொடுத்து ஒரு கோலம் போட்டாச்சு விநாயகர் கோயிலில். பாருங்கள், கோலத்தோட அவுட்புட் வந்துடுச்சு. சிறப்பாக இருக்குதுங்க. இதாங்க எங்கள் ஊரோட விநாயகர் கோயில். அதில் டெய்லியும் நான் தான் இப்படி கோலம் போட்டு வைப்பேன். சூப்பராக கோலத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பங்குனி உத்திரம். படையல் போடுறதுக்கு வேகமாக சமைச்சு முடிச்சாச்சுங்க. சமைச்சு முடித்து முருகனுக்கு படையல் போட்டாச்சு. ஒரு காய், சாம்பார், ரசம், கூடு, பொரியல் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. சாமி கும்பிட போகிறோம். இதுக்கு இடையில எங்கள் சந்தனா குட்டிக்கு சூப்பராக ஒரு முருகன் வேஷம் போட்டு விட்டோம். வீட்டில் அந்த பச்சை சாலை எடுத்து வேஷ்டி மாதிரி கட்டி விட்டு ஒரு சாலை கட்டி விட்டு சூப்பராக வீட்டில் ஒரு கவரிங் நகை சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு சூப்பராக முருகன் மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நம்ம படையல் போட்டு சாமி கும்பிட்றதுல ஒரு பஞ்சபூத தத்துவம் ஒளிஞ்சிருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியலைங்க. அது என்னென்னா பாருங்கள், நம்ம படையல் போட்டிருக்கோம்ல அது எல்லாமே மண்ணிலேருந்து விளைஞ்சதுங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படி தான் அமையும். இப்படி நம்ம படைக்கிறதுக்காக நம்ம சாப்பாடு போடுறோம்ல அது நிலங்க. அடுத்தது நீர் விலகிறோம், அது நீர். அடுத்தது சாம்பிராணி காமிக்கிறோம்ல தூபம், அது காற்றுங்க. நிலம், நீர், நெருப்புக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம தூபம் காமிக்குவோம், அதுதான் நெருப்பு. பாருங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று. கடைசியாக ஆகாயத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஒலி எழுப்புறது. ஆகாயத்துக்கு நம்ம உடம்புல என்ன உறுப்புனா காது. நம்ம காதில் ஒலி கேட்குறோம்ல அதுதாங்க ஆகாயம். அந்த ஒலிக்காக தான் நம்ம இந்த மணி சத்தம், மணி ஆட்டுறதுங்க. முருகன் வேஷத்தில் கடைசியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்தது முருகனுக்கு பாக்கி வேஷத்தையும் போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், ஒரு செயின் எடுத்து கிரீடை மாதிரி தலையில் சூட்டியாச்சு. அடுத்தது வேல் செஞ்சு கையில் கொடுத்தாச்சு. கையில் ஓம் போட்டாச்சு.
எங்கள் குட்டி பாப்பாவுக்கும் ஒரே ஹாப்பி. பாருங்க கையில் ஓம் காமிச்சிட்டு வேல் காமிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தா. குட்டி முருகனை பார்க்கவே ஒரே ஹாப்பி, ஒரே சந்தோஷங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா. அப்படியே ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு சின்னதாக ஒரு 2 வீடியோ எடுத்தோம் அவளை வச்சு. நல்லா தான் டான்ஸ் ஆடினான், பார்க்க அழகாக இருந்தது. சின்ன முருகையும் அடி மீது அடி வச்சு 2 பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு இருந்தா சந்தனா குட்டி. அப்படியே மாலை ஆயிடுச்சுங்க. பங்குனி உத்திரத்தன்னைக்கே பௌர்ணமியும் வந்ததுனால நாங்கள் சாயங்காலம் ஒரு பூக்கோளம் போடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் ஒரே வேலையாக, அதனால் பெரிய பூக்கோளமாக போட முடியல. ஒரு சின்னதாக வீட்டில் இட்லி பூலாம் பூத்துருந்தது, அதை வச்சு சின்னதாக ஒரு பூக்கோளம் போட்டுட்ருக்கோம். எப்போ பூக்கோளம் போட்டாலும் இந்த மாதிரி முக்கன் இருக்கிற தேங்காயில் அடிமுடியில் நம்ம நெய்யை ஊற்றி அதில் விளக்கு பற்ற வச்சா ரொம்ப நல்லதுங்க. வீடை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். வீட்டில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. நாங்கள் எல்லா பௌர்ணமிக்கும் இது மாதிரி பண்ணுவோம். முக்கன் இருக்கிற அடிமுடி தேங்காயில் நாங்கள் நெய் ஊற்றி விளக்கு பற்ற வச்சுட்டு தான் கோலமே நான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். பாருங்கள், நெய் விளக்கை சுற்றி சிம்பிளாக இட்லி பூவில் சுற்றி அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே பாசிட்டிவ் வைப்ரேஷனில் சூப்பராக இருக்குங்க. எல்லா பௌர்ணமிக்கும் நான் பெரிய பூக்கோளம் போடுவேன். இந்த பௌர்ணமிக்கு சிம்பிளாக போட்டுட்டேன். இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதுனால நான் பூக்கோளம் போட்டு முடிச்சுட்டு கந்த சஷ்டி பாராயணம் பண்ணிவிட்டு இன்றைக்கி பூஜையை நிறைவு பண்ணிட்டோம். வாங்க கந்த சஷ்டி பாடலாம். நெஞ்சில் பறிபோர்க்கு செல்வம் பறித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கை ஓடும் நிமலர் கந்த சஷ்டி கவசந்தனை அமரிட வீரவமரும் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவண பவன சிஸ்டருக்கு உதவும் செங்கலி வேலும் பாடம் 2 பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடன செய்யும் மயில் வாகனனா கையில் வேளாளனை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனால் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேசக்குற மகள் நினைவோன் வருக 6 முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரகன பவசரரரரரர ரிகன பவசரிரிரிரிரிரி வின பவசரகன வீரா நமோ நம நிபவ சரகன நிர நிர நிரன வசரகன வருக வருக அசுர குடி கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் பொய்யொலி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் சவ்வும் கிளரொலியையும் நிலை பெற்றென்றும் நித்தமும் ஒளிரும் சண்முகனியும் தனி ஒளியோவும் குண்டலியாம் சிவகுகண்டினம் வருக. அந்த சஷ்டி 1/2 மணி நேரம் பாடணுங்க. பெருசாக இருந்ததுனால கட் பண்ணி சின்னதாக போட்டுட்டேன். இன்னைக்கு பங்குனி உத்திரம் ஃபுல் டே எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.